வணக்கம் நண்பா. இன்னைக்கு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி போன எபிசோட்ல என்ன ஆச்சுன்னு ஒரு சின்ன ரீகேப் மாதிரி பார்க்கலாமா? பழி வாங்குற வெறியோட படையெடுத்து வந்த நம்ம இளவரசர் டிங்கு வந்து அரசருக்குள்ள போக அவரை காப்பாத்த குறுக்க வந்த நம்ம ஹீரோ மேல இளவரசர் டிங்கு இருக்கான்ல, அவன் அட்டாக் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் இளவரசர் டிங்கு இறந்து போயிடுறான். சாகர நிலைமையில இருக்கும் போதும் தனக்கு விஷம் வச்சது நீங்களாப்பான்னு நம்ம ஹீரோ கேட்க, நீ என்னோட பையன்டான்னு நான் உனக்கு விஷம் வைக்க மாட்டேன்னு சொல்லி அரசர் வந்து தன்னோட பாசத்தை நிரூபிக்க ஹீரோவோட பல வருஷத்தோட சந்தேகத்தை தீர்த்து வைக்கிறாரு. ஆனா விதி வேற மாதிரி விளையாடுது. கர்ப்பமா இருக்கிற நம்ம சேஷா நம்ம ஹீரோவை பாக்குறதுக்காக ஓடி வரா. அப்ப நம்ம சேஷா மேல ஒருத்தர் அட்டாக் பண்ண பார்க்க, அப்போ நம்ம ஹீரோ குறுக்க வந்து அந்த அட்டாக் அவன் மேல வாங்கி இறந்து போயிடுறான். அதுவும் நம்ம சேஷா கண்ணு முன்னாடியே அவன் இறந்து போயிடுறான். இப்ப நம்ம மைண்ட்ல ஓடுறதுல ஒன்னே ஒண்ணுதான், உண்மையிலே நம்ம ஹீரோ செத்துட்டானா இல்ல இதுல வேற ஏதாவது உள்கூத்து இருக்கா? அரசர் விஷம் வைக்கலானா அப்ப ஹீரோ உடம்புல விஷம் ஏத்தின அந்த மாஸ்டர் மைண்ட் யாரு? அந்த ரியல் சைக்கோவில யாரு? யாருமே இல்லாம தனிமரமா நிக்கிற நம்ம சேஷாவோட அடுத்த மூவ் என்னவா இருக்கும்? இந்த எல்லா கேள்விக்கான பதில் இன்னைக்கான எபிசோட்ல தெரியுமா? கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க நேரா இன்னைக்கான வீடியோக்குள்ள போலாம். கட் பண்ண நம்ம ஈஸ்ட் பேலஸ் தான் காட்டுறாங்க. அங்க நம்ம இறந்து போன ஹீரோக்கு ஒரு பெரிய ராஜ மரியாதையோட இறுதி சடங்கு நடந்துகிட்டு இருக்கு. வெளியே ஒரு அரசனையே வாசிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அரசரை காப்பாத்தி வீர மரணம் அடைஞ்சிட்டாராம். அதனால அரசர் அவருக்கு ராஜ மரியாதையோட இறுதி சடங்கு நடக்கணும்னு உத்தரவிட்டிருக்காரு. அடுத்த 3 நாளைக்கு அரசவை நடக்காது. ஒட்டுமொத்த நாடும் துக்கம் அனுசரிக்கிற மாதிரி நம்ம ராஜா உத்தரவு போட்டிருக்காரு. இப்ப உள்ள பார்த்தா நம்ம ஹீரோவோட பாடி முன்னாடி நம்ம சேஷா உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா. அப்ப மோய் வந்து ட்ரெஸ் எல்லாம் கொண்டு வந்து வைக்கிறா. அதை பார்த்து நம்ம சேஷா அழுதுகிட்டே, உங்களுக்காக நான் எவ்வளவு துணி தச்சு வச்சேன்னு தெரியுமா? ஆனா இதை நீங்க போட்டுக்கிறதுக்குள்ள நீங்க எங்களை விட்டு போயிட்டீங்க. உங்களுக்கு எப்பவுமே குளிர்னா ஆகாதுல, அதனால இந்த துணியெல்லாம் நீங்க போற இடத்துக்கு எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி அந்த துணியெல்லாம் எரிச்சிடுறா. கட் பண்ண வாசல்ல நோபல் கன்சர்ன் வராங்கன்னு காவலாளி அறிவிக்கிறான். அந்த நோபல் கன்சர்ன் வேற யாரும் இல்ல, நம்ம ஜின்னோட அம்மா தான். அவங்க கூட ராஜகுலத்தோட 3 பெரியவர்களும் வராங்க. நேரா நம்ம தலைவி கிட்ட வந்து, சேஷா கொஞ்சம் தைரியமா இரு, லீசன் இவ்வளவு சீக்கிரமா இறந்து போயிருவான்னு நான் நினைச்சு கூட பாக்கல. மன்னரும் ரொம்ப உடஞ்சு போயிருக்காரு, உடம்பு முடியாம இருக்காரு. ராஜமாதாவும் ரொம்ப துக்கத்துல இருக்காங்க. இப்போ இந்த அரண்மனையை வழி நடத்த யாருமே இல்ல, ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. இந்த அரண்மனையை பாத்துக்கிற பொறுப்பு ரொம்ப பெருசு. நீ வேற கணவனை இழந்த துக்கத்துல இருக்க, உன்னால தனியாளா இத பாத்துக்க முடியாது. அதனால இந்த அரண்மனையோட பொறுப்பெல்லாம் நான் பாத்துக்கலான்னு இருக்கேன். அதனால அந்த அரண்மனையோட சீலை என்கிட்ட கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜின்னோட அம்மா சொல்ல, அப்ப அந்த லேடி கூட வந்து அந்த 3 பெருசுகளும் பிரஷர் பண்ணுதுங்க. இளவரசர் தான் இறந்துட்டாரு, நம்ம முன்னோர்கள் விதிப்படி நீங்க இனிமே அமைதியான இடத்துக்கு போய் தனிமையில தான் வாழணும் அப்படின்னு சொல்ல, அப்ப இன்னொருத்த வந்து நோபல் கன்சர்ட்டுக்கு ரொம்ப திறமை இருக்கு, அவங்களாலதான் இனிமே அரண்மனையை பாத்துக்க முடியும், நீங்க கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்பவும் நம்ம தலைவி அமைதியா இருக்கா. அப்ப அதுல 3வது ஆள் வந்து கொஞ்சம் திமிரா பேசுறான். இங்க பாருங்க, உடனே இந்த முத்திரையை கொடுத்துட்டு இந்த ஈஸ்ட் பேலஸை விட்டு கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி ஆர்டர் போட, அப்ப நம்ம தலைவி அவங்கள பார்த்து, இந்த அரண்மனையை பாத்துக்கிற அதிகாரத்தை மன்னர் எனக்கு கொடுத்திருக்காரு. நீங்க 3 பேருமே வந்து முன்னோர் விதிகள் அது இதுன்னு பேசுனா நான் என்ன ஒத்துக்கணுமா? நான் உனக்கு கேக்குறேன். இளவரசர் தன்னோட உயிரை கொடுத்து நம்ம மன்னரை காப்பாத்திருக்காரு. ஆனா அவர் வாழ்ந்த இந்த புனித இடத்துல வந்து அவரோட பாடி இங்க இருக்கும் போது அவருக்கு கொஞ்சம் கூட மரியாதை செலுத்தாம, இறந்து போன அவரோட ஆத்மா சாந்தி அடையணும் கூட நினைக்காம இங்க வந்து ஒரு விதவிய மிரட்டி அவகிட்ட இருந்து அதிகாரத்தை போடுங்களான்னு பாக்குறீங்களா? இதுக்கு பேர் தான் ராஜ மரியாதையா? இதுக்கு பேர் தான் நல்ல பழக்கமா? இதுதான் நீங்க பேசுற பெரிய மனசா? அப்படிங்கிற மாதிரி நம்ம தலைவி அவங்க வச்சு செய்ய, இளவரசி இப்ப சூழ்நிலையே வேற, அரசாங்க விவகாரம் ரொம்ப முக்கியம், அதனாலதான் நாங்க உங்ககிட்ட வந்து பேசுறோம். அரசாங்கத்துல பிரச்சனைனா அதுக்கு இறந்து போன ஒருத்தரோட ஆத்மா முன்னாடி நின்னு இவ்வளவு கேவலமா கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம அநியாயம் பண்ணுவீங்களா? உங்களுக்கு அதிகாரம் தானே வேணும், இந்த ஈஸ்ட் பேலஸ் தானே வேணும். சரி, நான் உங்களுக்கு ஒரு பதில் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம தலைவி சொல்ல, உடனே நம்ம தலைவி ஒரு ராஜ ஆணையை காட்டுறா. இது நம்ம ராஜமாதாவோட அதிகாரப்பூர்வ அரசாணை அப்படின்னு சொல்லி ஒரு ஆணையை காட்டுறா. அந்த அரசாணைய அங்க இருக்கிற எல்லாரும் முன்னாடியும் நம்ம சேஷா சத்தமா படிக்கிறா. நம்ம பட்டத்து இளவரசர் திடீர்னு இறந்து போனதால ராஜா ரொம்ப சோகத்துல இருக்காரு. அதனால அவருக்கு உடம்பு முடியாம போயிருக்கு, அவரோட நிலைமை ரொம்ப மோசமாயிட்டே இருக்கு. அதே மாதிரி தான் ராஜமாதாவும் ரொம்ப உடைஞ்சு போயிருக்காங்க. சோ இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில நம்ம பட்டத்து இளவரசி தான் கிழக்கு அரண்மனையோட எல்லா பொறுப்புகளையும் பார்த்துப்பாங்க. அதோட அரண்மனையோட எல்லா பொறுப்புகளையும் அவங்க தான் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஒருவேளை யாராவது பிரச்சனை பண்ண நினைச்சாலோ இல்ல அரண்மனையோட விதிகளுக்கு மீறி செயல்பட்டாலோ அவங்களுக்கு கடுமையான தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த அரசாணையில இருக்கு. அதை கேட்ட உடனே அந்த 4 பேருமே ஷாக் ஆகுறாங்க. நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இதெல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சு முன்கூட்டியே ராஜமாதா கிட்ட இருந்து இப்படி ஒரு அரசாணையை வாங்கியிருக்கியா? அப்ப நம்ம தலைவி அந்த 4 பேரையும் பார்த்து, இங்க பாருங்க, உங்க 4 பேருக்கும் ஒன்னு சொல்லிக்கிறேன். இவ்வளவு நேரமா நீங்க பேசின எல்லாமே அரண்மனை விதிகளுக்கு எதிரானது. என் புருஷன், அதாவது உங்க பட்டத்து இளவரசர் உடம்புக்கு முன்னாடி
நீங்க நின்னு மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்கீங்க. இது மன்னிக்க முடியாத ஒரு தப்பு. இன்னைக்கு நீங்க எல்லாரும் அவருக்கு முன்னாடியும் இந்த ராஜ கட்டளை முன்னாடியும் மண்டிட்டு உங்க தவற ஒத்துக்கணும். இல்லனா சட்டப்படி உங்க மேல நடவடிக்கை எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம தலைவி சொல்லி அவங்கள மண்டியிட சொல்ல அந்த அரசாணைக்கு பயந்து 4 பேருமே மண்டிடுறாங்க. உங்களுக்கு கடைசியா ஒண்ணு சொல்லிக்கிறேன், நீங்க எதை பத்தியும் கவலைப்பட வேணாம். நான் இங்க இருக்கிற வரைக்கும் எல்லாத்தையும் பத்திரமா பாத்துப்பேன். சோ நீங்க கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி தலைவி சொல்லிட்டு அவங்க எல்லாரையும் அங்கிருந்து அனுப்பி வைக்க கட் பண்ணா நம்ம தலைவியை பார்க்க நம்ம டாக்டர் வராரு. டாக்டர், நான் உங்களுக்கு கொடுத்த அந்த அரசு வைத்தியர் பதவியை நீங்க வேணான்னு சொல்லிட்டுதான் கேள்விப்பட்டேன். அது உண்மையா? ஆமா, நம்ம இளவரசர் என் மேல ரொம்ப அன்பா இருந்தாரு. அவர் பண்ண உதவிய நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். ஆனா இந்த அரண்மனைக்குள்ள நடக்கிற இந்த சண்டைகளெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப வெறுப்பா இருக்கு. எனக்கு இந்த அரசியல்லாம் சுத்தமா ஒத்துக்காது. என் வாழ்க்கை முழுக்க நான் சுதந்திரமா பயணிக்கணும். இளவரசர் விஷயத்துல நான் தோத்து போயிட்டேன். ஆனா இனிமே அப்படி இருக்க போறது இல்ல. இளவரசர் மாதிரி உடம்புக்கு முடியாம இருக்கிற நிறைய பேரை நான் காப்பாத்தணும்னு நினைக்கிறேன். அதனால நான் உலகம் முழுக்க பயணிச்சு மருத்துவ குறிப்புகளை சேகரிச்சு உடம்புக்கு முடியாதவங்களை காப்பாத்த நினைக்கிறேன். அப்படி பண்ணாதான் இளவரசர் என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை என்னால காப்பாற்ற முடியும். அதுக்கு நம்ம சேஷா சொல்றா, வாழ்க்கை ரொம்ப பெருசு. உன்னோட முடிவுக்கு நான் தலை வணங்குறேன். ஆனா எதிர்காலத்துல உன்னோட முடிவை நீ மாத்திக்கிட்டா எப்ப நீங்க இங்க வரலாம். அதுக்கு நம்ம டாக்டர் சொல்றாரு, ரொம்ப நன்றி இளவரசி. நம்ம இளவரசர் சாகிறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒண்ணு சொன்னாரு. அவரு ரொம்ப கவலைப்பட்டதே உங்களை பத்தியும் நம்ம குட்டி இளவரசர் பத்தியும் தான். எதிர்காலத்துல உங்களுக்கு என்னோட உதவி தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க தாராளமா என்ன கூப்பிடலாம். எங்க இருந்தாலும் நான் கண்டிப்பா உங்களை பார்க்க வருவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம டாக்டர் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப இப்ப நாட்களோட நம்ம தலைவனுக்கான அந்த 3 நாளுக்கான துக்க விழா ஒரு வழியா முடியுது. இப்ப வழக்கம் போல அரண்மனையோட வேலைகளை நம்ம தலைவி பார்த்துட்டு இருக்கா. அப்ப அரண்மனையோட கணக்கு வழக்கெல்லாம் நம்ம தலைவி செக் பண்ணிட்டு இருக்க. எப்பெல்லாம் நம்ம தலைவி இந்த மாதிரி வேலை எல்லாம் பண்ணுவாளோ அப்பெல்லாம் நம்ம தலைவன் நம்ம தலைவிக்கு மசாஜ் பண்ணி விடுவான். அதெல்லாம் நினைச்சு தலைவி ரொம்ப வருத்தப்படுறா. அதாவது நம்ம தலைவா கூட இருக்கிற மாதிரி நம்ம தலைவி நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அதோட நம்ம தலைவிக்கு தலை வலிச்சதுன்னா உடனே நம்ம தலைவன் டீ போட்டு கொடுப்பான். இப்ப நம்ம தலைவியே அவன் போடுற மாதிரி டீ போட்டு குடிச்சுக்கிட்டு இருக்க. அப்பா அதை நம்ம அங்கே பார்த்ததும் அவனுக்கு நம்ம தலைவனோட ஞாபகம் வந்துடுது. உடனே அவனுக்கு பயங்கரமா அழுக வருது. உடனே அந்த ரூமை விட்டு வெளியே போயிடுறான். நம்ம இளவரசி ரொம்ப சோகமா இருக்காங்களே. ஆமா, அவங்க ரொம்ப சோகமா இருக்காங்க. நாம இப்ப அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணாம், அவங்க ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப நம்ம தலைவி வேலை முடிஞ்சதும் தூங்கலான்னு போகும்போது அப்ப அந்த பெட்டில கயிறு கட்டி இருக்கிறத பாக்குறா. ஆக்சுவலா அந்த கயிறு கட்டி இருக்கும் போது நம்ம தலைவன் அடிக்கடி அவளை டிஸ்டர்ப் பண்ணுவாளே. அதெல்லாம் நினைச்சு பார்த்து அவளுக்கு பயங்கரமா அழுக வருது. இப்படியே காலையில ஆன உடனே நம்ம ஜீனு இருக்கால, அவன் நம்ம தலைவியை பாக்குறதுக்காக அங்க வந்திருக்கான். வந்தவன் ஏதோ சேஷா அவனோட பொண்டாட்டி மாதிரி உடனே அவளுக்கு மேக்கப் போட்டு விடுறான். உடனே நம்ம சேஷா அதை தடுத்துட்டு அங்க இருக்கிற அந்த 2 பேரையும் வெளியே போக சொல்லிட்டு நம்ம ஜின்னு கிட்ட பேசுறா. நீ எதுக்கு வந்திருப்பாடு எனக்கு தெரியும். உங்க அம்மாவுக்காக தானே வந்த, கவலைப்படாத. நான் உன் அம்மா மேல கோவமாலாம் இல்ல. சோ நீ கவலைப்பட வேணாம், நீ இங்க இருந்து கிளம்பலாம். அப்ப நம்ம ஜின்னு சொல்றான், நீ அப்படி நம்ம பட்டத்து இளவரசர் லீசன் மாதிரியே பேசுற. அதுக்கு சேஷா, என்னதான் இருந்தாலும் நாங்க கணவன் மனைவி தானே. சோ 2 பேரோட இதயமும் ஒன்னா இருக்கும்ல. அப்படி இருக்கும் போது நாங்க 2 பேருமே ஒரே மாதிரி தானே பேசுவோம். இதுல ஆச்சரியப்பட என்ன இருக்கு? உன்னை இப்படி பார்க்கும் போது எனக்கு வருத்தமா இருக்கு. அவன் இப்படி உன்னை தனியா தவிக்க விட்டு போவான்னு நான் எதிர்பார்க்கல. நடந்ததை நினைச்சு இப்படி உன்னை வருத்திக்காத. இனிமே நடக்க போறத பத்தி யோசி. எப்பவுமே நம்ம வாழ்க்கையில முன்னாடி போயிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜின்னு சொல்ல, அதுக்கு நம்ம தலைவி உங்களுக்கும் நான் அதே தான் சொல்றேன், பழச பிடிச்சி தொங்காதீங்க, உங்க புது வாழ்க்கைய வாழ பாருங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம தலைவி சொல்ல, உடனே நம்ம ஜின்னு அங்க இருக்கிற டேபிள உடைக்கிறான். உடனே சேஷா அவனை அங்க இருந்து போக சொல்றா. நீங்க பாரு சேஷா, நான் எந்த தப்பான எண்ணத்தையும் இங்க வரல. இந்த அரண்மனையில நிறைய எதிரிங்க இருக்காங்க. அவங்க கண்டிப்பா உன்னை எதிர்த்து நிப்பாங்க. நீ எப்படி அவங்கள தனியா சமாளிப்ப? பேசாம என் கூட சேர்ந்துரு, நான் உன்னை பாத்துக்கிறேன். என்னை பத்தி நீ கவலைப்பட வேணாம். எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அதை நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன். நீ கிளம்பு. வேற வழி இல்லாம நம்ம ஜின்னு அங்க இருந்து கிளம்பிடுறான். கட் பண்ண நம்ம ஜின்னு அவனோட ரூமுக்கு வர, அங்க வந்தா அந்த ரூம் முழுக்க நம்ம சேஷாவோட குழந்தை இருக்குல்ல, அந்த குழந்தைக்காக நிறைய பொம்மைகள் எல்லாம் வாங்கி வச்சிருக்கான். சோ நம்ம சேஷாவோட குழந்தைய தன்னோட குழந்தையா நினைக்கிறான் போல. அதோட சேஷாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவன் துடிக்கிறான். கட் பண்ண அதே நேரத்துல நம்ம குழந்தையாவை காட்டுறாங்க. அப்ப குழந்தையோட வேலைக்காரி நம்ம சேஷாவை பார்க்க ஜின்னு போயிருக்கிறதா சொல்ல, நம்ம ஜின்னு பண்றத பார்த்ததும் நம்ம குழந்தையாக்கு ஒரு டவுட் வருது. ஏன்னா ஜின்னு அடிக்கடி நம்ம சேஷாவை அவளோட அக்காவோட கம்பேர் பண்ணுவாள. அதனால அவள் நூலகத்துக்கு போய் ஒரு புக்கை எடுத்து பாக்குறா. அந்த புக்கு மறுபிறவை பத்தின புக்கு. அந்த புக்கை படிச்ச உடனே அவளுக்கு தெரிய வருது, ஒருவேளை சேஷா அவளோட அக்காவா இருப்பாளான்னு அவ சந்தேகப்படுறா. உடனே நம்ம சேஷா போய் பாக்குறா. என்ன திடீர்னு என்ன பார்க்க வந்திருக்க? நீங்க ரொம்ப கஷ்டத்துல இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அதான் உங்களை பார்த்து உங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். நீ எனக்கு ஆறுதல் சொல்ல வந்தியா? புரியுது, நான் உங்களை பல தடவை காயப்படுத்திருக்கேன். ஆனா இப்ப நான் முன்ன மாதிரி இல்ல.
ரொம்ப மாறிட்டேன். அது மட்டும் இல்லாம இந்த உலகத்துல எனக்கு இருக்கிற ஒரே சொந்தம் நீங்க தான். அதனாலதான் எனக்கு உங்க மேல அக்கறை வந்திருக்கு. என்ன லூசு மாதிரி உளறிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சேஷா கேட்க, உடனே நம்ம குழந்தையா இருக்கல அவ நம்ம சேஷாவை அவளோட அக்கா பேரை சொல்லி கூப்பிடுறா. நான் மறுபிறவி புக்கை படிச்சேன். அப்பதான் எனக்கு தெரிஞ்சது நீங்க என்னோட அக்காவா இருப்பீங்கன்னு. அக்கா, நம்ம குடும்பத்து மேல விழுந்த பழிய நீங்க தான் காப்பாத்தணும். நம்ம குடும்பம் அழிஞ்சப்ப என்னால எதுவும் பண்ண முடியல. என்னை காப்பாத்திக்கவும் நம்ம குடும்பத்தோட மானத்தை காப்பாத்துறதுக்காகவும் தான் நான் இளவரசர் நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். எல்லாருமே என்னை விடுத்தாலும் நான் நம்ம குடும்பத்துக்காக தான் இதெல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லி அவளை என்னடி சொல்ல வர. அதோட நான் ஒன்னும் உன்னோட அக்கா இல்ல. உன் அக்கா எப்பவோ இறந்து போயிட்டா. நான் சேஷா, புரியுதா? நான் உன்னோட அக்கா இல்ல, கிளம்பு அப்படிங்கிற மாதிரி நம்ம தலைவி சொல்ல, உடனே நம்ம குழந்தையா ஒரு பெட்டியை கொடுக்குறா. அக்கா, இது உனக்கு ஞாபகம் இருக்கா? இது நம்ம அம்மாவோட தங்க செயின், இதை நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி நம்ம குழந்தையா அந்த செயினை நம்ம தலைவி கிட்ட கொடுக்க, உடனே நம்ம தலைவி அந்த செயினை வாங்கி பார்த்துட்டு, ஆக்சுவலா இந்த செயின் ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா இந்த செயினுக்குள்ள நீ விஷம் வச்சிருக்கல. சோ நான் இந்த செயினை தொட்டா செத்து போயிருவேன். என்ன கொல்றதுக்காக தானே இதெல்லாம் நீ பண்ற? எனக்கா சொல்ற? ஹே, நடிக்காதடி. கண்டுபிடிச்சிட்டியா? ஆமா, உன்னை கொலை பண்ணதான் நான் இதெல்லாம் பண்ணேன். ஆனா நீ திறமையானவுதான், ஈஸியா கண்டுபிடிச்சிட்ட. ஆனா ஒரு உண்மையை சொல்லிக்கிறேன், நீ சேஷாவோ இல்ல என்னோட அக்கா கூஷியோ அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. நீ உயிரோட இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம தலைவியை கொலை வர, அப்ப நம்ம மோயு அவளை தடுத்து அவகிட்ட இருக்கிற கத்தைய பிடிக்க போட, அப்ப நம்ம சேஷா என்ன பண்றா, அந்த செயின் இருக்கல அந்த செயினை அவ மேல வீச, அப்ப அதுக்குள்ள இருக்கிற விஷப்பொடி அவ மேல பட்டதும் அந்த கொழுந்தியா அங்கேயே இறந்து போயிடுறா. உடனே நம்ம சேஷா நம்ம அரசரை வர வச்சு நடந்த எல்லாத்தையும் சொல்ல, நம்ம அரசர் கூட நம்ம ஜின்னோட அம்மாவும் வந்திருக்காங்க. நம்ம தலைவி சொல்றத நம்ம அரசர் நம்புறாரு. ஆனா ஜின்னோட அம்மா வந்து நம்ம சேஷா வேணும்னே நம்ம குழந்தையாவை கொண்டதா பழி போடுறாங்க. அதோட குழந்தையாவோட வேலைக்காரியம் வந்து நம்ம சேஷா தான் குழந்தையாவை வேணே கொண்டதா பழி போட, உடனே நம்ம சேஷா என்ன பண்றா, அந்த வேலைக்காரியோட கண்ணத்திலேயே பலார்னு ஒண்ணு விடுறா. அதுக்கப்புறம் அரசர் அந்த வேலைக்காரியை கைது பண்ணி கூப்பிட்டு போக சொல்ல, அதுக்கப்புறம் நம்ம ஜின்னோட அம்மா இருக்காங்களே அவங்கள பயங்கரமா திட்டிட்டு அங்க இருந்து அனுப்பி வைக்கிறாரு. இப்ப ஜின்னுக்கு இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே நம்ம தலைவியை வந்து பாக்குறான். என்ன, உன் குழந்தையாவை கொண்டதுக்காக என்ன பழி வாங்க வந்தியா? அதுக்கு ஜின்னு வந்து, இல்லவே இல்ல, உனக்கு ஏதோ ஆச்சுன்னு பயந்துதான் நான் ஓடி வந்தேன். உன்கிட்ட எத்தனை தடவை சொல்றது நான் உன்னோட மனைவி இல்லைன்னு, நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்ற அப்படிங்கிற மாதிரி நம்ம சேஷா சொல்ல, உடனே நம்ம ஜின்னு வந்து சேஷாவை இழுத்துட்டு போய் அவனோட மனைவி சமாதி இருக்குல்ல அந்த ரூம் கிட்ட கூப்பிட்டு போறான். இங்க இருக்கிற இந்த பெயிண்டிங் அப்புறம் இந்த கவிதைலாம் உனக்கு ஞாபகம் இருக்கா? இது எல்லாமே நீ உருவாக்குனதுதான். அதாவது என் மனைவி கூஷிங்ஷி உருவாக்கின கவிதை பெயிண்டிங். உனக்கு இப்போ அது புரியுதா? நான் என்னோட மனைவியை எந்த அளவுக்கு லவ் பண்றேன்னு புரிஞ்சுக்கோ. நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன். என்னை வெறுத்து ஒதுக்காத. நீ இல்லாம என்னால வாழ முடியாது. நீ எனக்கு வேணும். அன்னைக்கு உன்னையும் உன் குடும்பத்தையும் காப்பாற்ற முடியாம போனது என்னோட தப்பு தான். ஆனா இப்ப நான் தான் ரீஜென்ட், அதாவது இந்த ஊருக்கே நான் தான் ராஜா மாதிரி. நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் உன்னை நான் பார்த்துப்பேன். மறுபடியும் என்னை விட்டு போயிடாத அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம தலைவியோட கைய பிடிக்க போறான். உடனே நம்ம தலைவி அவனோட கையை தட்டி விட்டுட்டு, ஜின்னே, நீ உன்னையே ஏமாத்திக்காத. எனக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நான் எத்தனை தடவை சொன்னாலும் நீ ஏன் என்ன நம்ப மாட்ற? நீ எதுக்கு என்ன புரிஞ்சுக்க மாட்ற? நீ எத்தனை தடவை செத்து போனாலும் என் பொண்டாட்டி என்னால் கண்டுபிடிக்க முடியாதா? இந்த ஜென்மம் இல்ல, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நான் தான் உன்னோட புருஷன். அதோட நீதான் என்னோட பொண்டாட்டி. அதை உன்னால மாத்த முடியாது. ஏன் புருஷன் ஒண்ணும் நீ இல்ல, அது லீசன் தான். இந்த உலகத்துல வேற எவனாலையும் அவன் இடத்தை நிரப்ப முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம சேஷா சொல்லிட்டு அங்க இருந்து போக பார்க்க, அதை கேட்டதும் நம்ம ஜின்னோட மனசு சுக்கு நூறா உடைஞ்சு போயிடுது. கண்ணுல இருந்து தார தாரையா தண்ணி வேற வருது. அப்போ ஒரு மாதிரியா சிரிச்சுக்கிட்டு, நீ எப்பவுமே ஃபீலிங்ஸ் இல்லாத கல்லு மாதிரி தான் இருப்பேன்னு நான் நினைச்சேன். ஆனா உனக்குள்ளயும் ஒரு காதல் இருக்கல, உன்னையும் ஒருத்த மாத்திருக்கான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நான் உன்கிட்ட ஒண்ணு மட்டும் கேக்குறேன், அந்த லீசனை விட நான் எந்த விதத்துல குறைஞ்சு போயிட்டேன்? என் காதலியே உனக்கு புரிய மாட்டுது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜின்னு பயங்கரமா கத்தி பேச, அதுக்கு நம்ம சேஷா வந்து, உன்னோட காதல் இருக்குல்ல, அது உன் மனைவியை பாதுகாக்கிறேன்னு சொல்லி அவளை அடிமையா நடத்திருக்க. ஆனா என் புருஷன் லீசன் இருக்காருல, அவரு காதலுக்காக தன்னோட உசுரியை கொடுத்தாரு. நான் என்னோட இஷ்டப்படி சுதந்திரமா வாழணும்னு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்திருக்காரு. சோ உன் காதலோட கம்பேர் பண்ணும்போது என் புருஷனோட காதல் எங்கேயோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவி அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. அவ்வளவுதான், நம்ம ஜின்னு பித்து பிடிச்ச மாதிரி அங்கேயே சலையாட்டும் 3 நாளா அந்த இடத்த விட்டு நகராம உட்காந்துகிட்டே இருக்கான். அப்ப நம்ம ஜின்னோட தம்பி லீ இருக்காள, அவன் வந்து, என்னடா ஆச்சு உனக்கு? ஏன் 3 நாளா இப்படி இருக்க? 3 நாளா எதுவும் சாப்பிடல, பச்சை தண்ணி கூட பழியில படல, ஏன்னா இப்படி இருக்க? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? சாகணும்னு நினைக்கிறியா? ஏதாவது ஒண்ணு சொல்லுனா, உனக்கு சாகணும்னு ஆசையா? நான் சாகணுமா? நான் ஏன்டா சாகணும்? ஒருவேளை எனக்கு வேணுங்கிறது அந்த கடவுள் கொடுக்கலனா என்ன, அதை நானே எடுத்துக்கிறேன். இனிமேதான் என்னோட ஆட்டத்தை அவ பார்க்க போறா. கட் பண்ண நம்ம ஜின்னு இருக்காள,
அவன் குடும்பத்தோட முன்னோர்களையும் அவனுக்கு சப்போர்ட் பண்ற எல்லாரையும் கூப்பிட்டு பேசிட்டு இருக்கான். அப்ப அங்க இருக்கிற எல்லாருமே நம்ம ஜின்னுக்கு அட்வைஸ் பண்றாங்க. என்ன அட்வைஸ் பண்றாங்கன்னா, இப்ப நம்ம ஜின்னு தானே ரீஜென்ட்டா இருக்கான், அதாவது அரசருக்கு உடம்பு சரியில்லாதனால அரசர் பாத்துக்கிற அந்த பொறுப்பை வந்து நம்ம ஜின்னு கிட்ட ஒப்படைச்சிருக்காரு. அதனால அங்க இருக்கிற அவனோட ஆளுங்களா என்ன சொல்றாங்கன்னா, இளவரசி அரசருக்கு உடம்பு சரியில்லாம படுத்த படுக்கையில இருக்காரு, இப்ப அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்ட ரீஜென்ட்டா இருக்கீங்க, சண்டை போடுறதுலயும் சரி திட்டம் வகுக்கிறதுலயும் சரி நீங்க தான் திறமையானவரு, உங்களுக்கு ஈடா இங்க யாருமே இல்ல, நீங்க மட்டும் இப்ப உங்களோட கேம் ஆடினீங்கன்னா அந்த சிம்மாசனம் உங்களுக்கு தான். ஆனா நீங்க தயங்கிக்கிட்டே இருக்கீங்க. அந்த இளவரசிக்கு குழந்தை பிறக்கிற வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணீங்கன்னா நீங்க பட்ட கஷ்டம் எல்லாமே வேற ஒருத்தனுக்கு போயிடும். கடைசியில அந்த சின்ன குழந்தை ராஜாவாயிரும். நீங்க அந்த குழந்தைக்கு வேலை செய்யற ஒரு ஆளா மாறிடுவீங்க அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்கிறவங்க ஏத்தி விட, இளவரசி நீங்க நம்ம ஃபேமிலியை பத்தி யோசிக்கணும். உங்க மாமா உயிரோடு இருந்தப்ப நம்ம ஃபேமிலிக்கு ஒரு பவர் இருந்தது. ஆனா இப்ப அந்த பவர் நம்ம கிட்ட இல்ல. உங்க அம்மாவும் இப்ப சாதாரண ஆளா மாறிட்டாங்க. அந்த இளவரசி மட்டும் இந்த நாட்டோட மகாராணியா மாறிட்டா அவ்வளவு நம்ம நிலைமை அதோ கதி. நீங்க ஒரு முடிவை எடுத்தாகணும். ஆமா இளவரசி, பேசாம நாம அந்த சேஷாவை கொண்டுறலாம், என்ன சொல்றீங்க? அதுக்கு ஜின்னு, நீங்க சொன்ன எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிட்டேன். நம்ம குடும்பத்துக்காக நீங்க எல்லாருமே நிறைய தியாகம் பண்ணிருக்கீங்க, அது எனக்கு தெரியாம இல்ல. உங்க விசுவாசத்தை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். ஆனா நான் அந்த சேஷாவை கொல்ல மாட்டேன், ஏன்னா அவ என்னோட ராணியாக போறவ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜின்னு சொன்னதும் அங்க இருக்கிற எல்லாருமே ஷாக் ஆக இந்த எபிசோடு முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல மீட் பண்ணுவோம்.